அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்துக்கு எதிராக இருந்தவர் தான். இவர் யூத மார்க்கத்தில் தேறினவராக இருந்தபடினால, இந்த கிறிஸ்துவை பற்றி பிடிக்காதனால, அவருடைய அந்த நாட்களில் இருந்த அந்த யூத பண்பாட்டின்படி அவர் தச்சனுடைய குமாரன் தானே, அவரை எப்படி தெய்வமாக்கலாங்கிறதானே அந்த சூழ்நிலை இருந்த காலத்தில் அப்படி சட்டப்படி சொல்ல காரணம் என்ன? வசனம் சொல்லுது, என்னை அன்றி இவன் கடவுள் சொல்றாரு, எப்படி இவர் தேவனுடைய குமாரன் சொல்றாரு அப்படிங்கிற அந்த போதனை அவருடைய யூத மார்க்கத்துக்கு எதிரானதுனால, தேவ பிரமாணத்துக்கு கட்டளைக்கு மாறா இருந்தனால தான் இந்த கிறிஸ்துவையும் விசுவாசிகளையும் அவர் அழிக்க தேடின காலம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை எப்படி ஊழியக்காரமானா அவரை கர்த்தர் மாற்றார், அவர் சந்திக்கிறாரு இந்த வாழ்க்கையில். அவர் சொன்ன அதனால தான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமா என்றேன். ஆண்டவரை கண்டதுனால, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனால மற்ற ஒன்றும் அவருக்கு பெருசாக தெரியல. அல்லேலூயா சொல்லுங்களேன்.